கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இப்போ வள்ளுவர் திருக்குறள்ல 5 பறவைகளை பத்தி தான் பேசியிருக்காரு. மொத்த திருக்குறள்லையும் மயிலை பத்தி சொல்றாரு, ஆந்தைய பத்தி சொல்றாரு, அப்புறம் அன்னப்பட்சியை பத்தி சொல்றாரு, காக்கை அதை பத்தி சொல்றாரு, 5ஆவது அவர் சொல்றது கொக்கு. இந்த 5 பேர்ட்ஸ் தான் இருக்கு திருக்குறள்ல. கொக்கை பற்றி அவர் சொன்னதுதான் இப்ப நான் சொன்ன வாசகம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. நீங்க ஒருவேளை கிராமத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா கண்மாக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கு நிற்கும். எப்படி நிற்கும்? ஒரு காலை மடிச்சு வச்சுக்கு நிற்கும், நின்றுக்கிட்டே இருக்கும். ஆத்தங்கரை பக்கத்தில் கொக்கு எதுக்கு நிற்குது? மீன் போனால் சாப்பிட தானே நிற்குது. மீன் போகும் ஆனால் சாப்பிடாது. நம்ம பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ ஆத்தங்கரை பக்கத்துல காலை மடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, வரிசையா மீன் போகுது, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கொக்குகிட்ட கேட்கணும்னு நமக்கு தோணும் இல்லை? அப்படி ஒரு வேளை கேட்டால் கொக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியுமா? இதெல்லாம் குட்டி குட்டி மீன், நான் இதுக்காக வெயிட் பண்ணல, எனக்குன்னு பெரிய மீன் ஒன்று வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கொக்கு பதில் சொல்லும். நம்ம உடனே கொக்குகிட்ட கேட்போம், உனக்கு அறிவு இருக்கா? அது வருமா வராதான்னு உனக்கு எப்படி தெரியும்? வர்ற மீனை சாப்பிட்டு பசி அதை நீ தீர்த்துப்பியா? பெரிய மீன் தான் வரும்னு காத்திருப்பியான்னு கொக்குகிட்ட நாம கேட்டா கொக்கு நம்ம பார்த்து சிரிக்கும். அதைத்தான் ஔவையார் சொன்னாங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு, தனக்கு எது தேவையோ அதற்காக காத்திருப்பதுதான் வாழ்க்கை. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இப்போ வள்ளுவர் திருக்குறள்ல 5 பறவைகளை பத்தி தான் பேசியிருக்காரு. மொத்த திருக்குறள்லையும் மயிலை பத்தி சொல்றாரு, ஆந்தைய பத்தி சொல்றாரு, அப்புறம் அன்னப்பட்சியை பத்தி சொல்றாரு, காக்கை அதை பத்தி சொல்றாரு, 5ஆவது அவர் சொல்றது கொக்கு. இந்த 5 பேர்ட்ஸ் தான் இருக்கு திருக்குறள்ல. கொக்கை பற்றி அவர் சொன்னதுதான் இப்ப நான் சொன்ன வாசகம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. நீங்க ஒருவேளை கிராமத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா கண்மாக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கு நிற்கும். எப்படி நிற்கும்? ஒரு காலை மடிச்சு வச்சுக்கு நிற்கும், நின்றுக்கிட்டே இருக்கும். ஆத்தங்கரை பக்கத்தில் கொக்கு எதுக்கு நிற்குது? மீன் போனால் சாப்பிட தானே நிற்குது. மீன் போகும் ஆனால் சாப்பிடாது. நம்ம பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ ஆத்தங்கரை பக்கத்துல காலை மடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, வரிசையா மீன் போகுது, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கொக்குகிட்ட கேட்கணும்னு நமக்கு தோணும் இல்லை? அப்படி ஒரு வேளை கேட்டால் கொக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியுமா? இதெல்லாம் குட்டி குட்டி மீன், நான் இதுக்காக வெயிட் பண்ணல, எனக்குன்னு பெரிய மீன் ஒன்று வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கொக்கு பதில் சொல்லும். நம்ம உடனே கொக்குகிட்ட கேட்போம், உனக்கு அறிவு இருக்கா? அது வருமா வராதான்னு உனக்கு எப்படி தெரியும்? வர்ற மீனை சாப்பிட்டு பசி அதை நீ தீர்த்துப்பியா? பெரிய மீன் தான் வரும்னு காத்திருப்பியான்னு கொக்குகிட்ட நாம